அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் இருக்கக்கூடியது. சரி, முதல்ல இண்டிகேட்டர் நமக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ற கேட்டவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் ஒரு 15-20 மெம்பர்ஸ் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இன்னும் ஈவினிங் நேற்று ஈவினிங் பண்ணவங்களுக்கு மட்டும் அடுத்த இதுல இப்போ ஆக்டிவேட் இன்னும் 1 ஹவர்ல ஆயிடும். அதுக்கு அதுல ஒரு இதுவும் சொல்லிடுற அப்டேஷன் உங்க சார்ட்ல யாருதாவது எல்லாரும் தான் கரெக்டா தான் இருக்கும். இருந்தாலும் இங்க பாருங்க, இங்க ரைட் சைட் கார்னர்ல இங்க மார்க் பண்றோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல RTH இருக்கு இல்லையா, ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ், அது இருக்கணும். அது வந்து 2 இருக்கும். அந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னாவே எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் ஹவர்ஸ், ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ் இருக்கும். அதனால ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க RTH இருந்தா விட்டுருங்க, அப்படி அது கரெக்டா வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி இன்னைக்கு என்னங்க, மண்டே ட்ரேட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது, நம்ம சேனலுடைய ஸ்லோகன். ஓகேங்களா? 23,300 கால் 178 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி அப்சைட் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கீழே இருந்தா டவுன் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நான் இதுல என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட்னுடைய டைரக்ஷன் அப் ஆர் டவுன் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை வாங்குங்க வைங்கன்னு சொல்லல. இது சும்மா ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு உங்களை சிந்திக்க சொல்றேன். என்னடா இவர் மொத்தமா சம்மந்தம் இல்லாம ஒரு இதை கொடுக்குறாரு அப்படின்னு. அப்பதானே உங்களுக்கு நீங்க போய் தேடி சரியானது தேர்ந்தெடுத்து அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வர்த்தகம் பண்ணுவீங்க. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம், யார்ட்டி கிளாஸ் போகணும் அவசியம் எல்லாம் கிடையாது. அப்போ இந்த ஸ்ட்ரைக்ல ஏன் இதை கொடுத்துருக்காரு அப்படிங்கறத நீங்களே உங்களுக்குள்ள சிந்தனை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி உங்க மைண்டை கேட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணு. சரி, இப்போ இங்க இருந்து கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஒரு விலையில வந்து எய்தர் அங்கிருந்து திரும்பணும் ஆறு அங்கிருந்து டவுன் ஆகும். அதே போலதான் மேல போச்சுனாலும் ஒரு விலையில போயிட்டு திரும்பணும் ஆறு எய்தர் அங்கிருந்து போகணும். அப்ப ரிவர்சல்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும். அதே மார்க்கெட் 1000 பாயிண்ட்ல 5000 இந்த பிரைஸ வரல அப்படின்னாலும் நமக்கு அடுத்த ஸ்ட்ரைக்ல வேல்யூ இருக்கும், அதுல எடுத்து நம்ம போயிடுவோம். நீ யூடியூப் பாக்குறவங்க இந்த பிரைஸ் வந்தா மட்டும் அந்த இடத்துல டிசிஷன் எடுங்க, இல்லைனாக்களை தவிர்த்துடுங்க. யூடியூப்ல யாரு கொடுக்கறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் நான் கொடுக்கறது சேர்த்துதான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.